அலெக்சாண்டர் தி கிரேட். உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன மாவீரன் தான் அலெக்சாண்டர். தன்னுடைய 32 வயசுல உலகின் 3/4 பங்கு நிலப்பரப்ப போர் செய்து வெற்றி பெற்றவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர். துணிச்சல், வீரம், தன்னம்பிக்கை அப்படின்ற ஆயுதங்களை கொண்டு உலகை மொத்தமும் தன்னுடைய காலின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல படையெடுப்புகளை நடத்தினவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர். தான் போர் செய்த எந்த ஒரு போரிலும் தோல்வியை காணாத மாபெரும் சக்தி வாய்ந்த படையை தன்னுள் கொண்டிருந்தவர் தான் அலெக்சாண்டர். 14 வயதுல போர் வீரனா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர். 18 வயதுல படை தளபதியா மாறுறார். தன்னுடைய 20வது வயதுல அரசனா முடிசூட்டப்படுறார். 32 வயதுல உலகின் 3/4 பங்கு பகுதியை தன்னுடைய காலின் கீழே கொண்டு வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் தான் அலெக்சாண்டர். பண்டைய கிரேக்கத்துல மாசிடோனியாவின் தலைநகரான பெல்லாவுல கிமு 356 ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் பிறந்தார் மகா அலெக்சாண்டர். இவரு மன்னன் 2ஆம் பிலிப்புக்கும் அவருடைய 4வது மனைவி ஒலிம்பியாஸுக்கும் மகனா பிறந்தார். இவருக்கு 13 வயசான போது அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் மூலமா கல்வி போதிக்கப்படுது. இவர் மூலமா கணிதம், அறிவியல், அரசியல் மற்றும் போர் யுக்திகளை கற்றுத் தேர்ந்தார் மகா அலெக்சாண்டர். கிமு 336ல முதலாம் அலெக்சாண்டரின் மகள் கிளியோபட்ராவினுடைய திருமணத்தின் போது மன்னர் 2ஆம் பிலிப்பு அவருடைய பாதுகாவலர் மூலமா கொலை செய்யப்படுறார். மன்னர் 2ஆம் பிலிப் கொல்லப்பட்டதை அறிந்த அலெக்சாண்டரினுடைய நண்பர்கள் அந்த பாசனியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை பாதுகாவலனை அன்றைக்கே கண்டுபிடித்து கொலை செய்யறாங்க. அதனால அலெக்சாண்டர் மன்னனாக தன்னுடைய 20ஆம் வயசுலேயே பதவி ஏற்க வேண்டியது வந்துச்சு. அரியணைக்கு போட்டியிட்ட பல இளவரசர்களை அந்த போட்டியில வென்று அந்த அரியணையை தன்னுடையதாக்கி கொண்டார் மகா அலெக்சாண்டர். அவருக்கு போட்டி இருந்த எல்லா இளவரசர்களையும் கொன்று குவித்தார். அதன் மூலமா பட்டத்து ராஜாவாக தன்னை முடிசூட்டி கொண்டார். தன்னுடைய 20ஆம் வயதுல அரியணை ஏறின அலெக்சாண்டர் தன்னுடைய பெரும்பாலான ஆட்சி காலத்தை மேற்கு ஆசியா மற்றும் எகிப்து முழுவதும் கைப்பற்றி தன்னுடைய இராணுவ படையெடுப்பு மூலமா மிகப்பெரிய பேரரசுகளை உருவாக்கினார். இந்த பேரரசு கிரேக்கம் முதல்ல வடமேற்கு இந்தியா வரைக்கும் பரவி இருந்துச்சு. அலெக்சாண்டர் மிகப்பெரிய வீரமும் மதிநுட்பமும் துணிச்சலும் உள்ளவர் அப்படின்றதுக்கு வரலாற்றுல ஒரு கதை சொல்லப்படுது. பியூசிஃபலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரையை அவர் அடக்குனதை பத்தின கதை தான். இந்த பியூசிஃபலஸ் வரலாற்றுல மிக புகழ்பெற்ற குதிரையா கருதப்படுது. காரணம், மகா அலெக்சாண்டர் இந்த குதிரையை தான் போர் செய்த எல்லா போர்களிலும் பயன்படுத்தினார். பல நாடுகளை கைப்பற்றுறதுக்கு இந்த குதிரையை பயன்படுத்தி தான் போர் செய்தார். இந்த குதிரை யாராலும் அடக்க முடியாத ஒரு குதிரையா இருந்துச்சு. 2ஆம் பிலிப்பு கூட அந்த குதிரையை அடக்க முடியாம திணறினார். அவருடைய படை தளபதிகளும் படை சேவர்களும் முயன்று கூட அந்த குதிரையை அடக்கவே முடியல.
அதனால இரண்டாம் பிலிப்பு இந்த குதிரை எங்களுக்கு வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை திருப்பி அனுப்புறாரு. அந்த நேரம்தான் அந்த 10 வயது சிறுவன் ஒரு சேலஞ்ச் பண்றான் தன்னுடைய தந்தை எடுத்து. நான் இந்த குதிரையை அடக்கி காட்டுறேன், அது என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை எடுத்து போய் அந்த குதிரையை அடக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். அப்பதான் அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறத உணர்றான். காரணம் என்னன்னா, அந்த குதிரை தன்னுடைய நிழலை பார்த்தே பயப்படுது அப்படின்றதுதான் அந்த பிரச்சனை. அந்த குதிரைக்கு நிழல் தெரியாதபடி அந்த குதிரையை நிறுத்தினா இந்த குதிரை நம்ம அதுக்கு மேல ஏறி உட்கார்றதுக்கு அனுமதிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த குதிரையை சூரியன் எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையை நோக்கி நிறுத்திட்டு அந்த குதிரை மேல ஏறி சவாரி செய்ய தொடங்குறான். இதை பார்த்த அவருடைய தந்தை அந்த குதிரையே அவனுக்கு பரிசா கொடுக்கிறார். அந்த குதிரைக்கு பியூசிபுலாஸ் அப்படின்னு சொல்லி பேரும் மகா அலெக்சாண்டர் தான் வைக்கிறார். தன்னுடைய வாழ்நாள்ல செய்த எல்லா யுத்தத்திலும் இந்த குதிரையை பயன்படுத்தி பல வெற்றிகளை கண்டாரு மாவீரன் அலெக்சாண்டர். இந்த பியூசிபுலஸும் அலெக்சாண்டரும் பிரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்தாங்க அந்த போர்கள். கிமு 326 ஹைடாஸ்பஸ் போருக்கு பிறகு அந்த குதிரை இறந்து போயிடுச்சு. அந்த குதிரை நினைவாக அலெக்சாண்டர் அது இறந்த இடத்திலேயே பியூசிபுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தையும் நிறுவினார். அந்த அளவுக்கு அவர் அந்த குதிரையை அன்பு செய்தார். இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் உருவாக காரணமா இருந்தது அவங்க அம்மா அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, சிறு வயது முதலே அவருடைய அம்மா ஒலிம்பியாஸ் பல வீர தீர கதைகளை சொல்லி அவரை வளர்த்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய தந்தை இரண்டாம் பிலிப்பு செய்த பல போர்களை பற்றியும் அவருக்கு சொல்லி வளர்த்திருந்ததுனால அவர் வீரமும் தீரமும் மிகுந்தவரா வளர்ந்து வந்திருந்தார். பல வெற்றிகளுக்கு அதுதான் முக்கிய காரணமா இருந்துச்சு. அவருடைய ஆட்சியினுடைய தொடக்க காலத்துல பசிபின் அரசர்களை அடக்கி அடிப்பணிய வைத்து கிரேக்க மாநிலங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதை ஒரு பேரரசா நிறுவினார். 3ஆம் தாரியூஸ் ஆட்சி செய்த பெர்சிய பேரரச அவர் முற்றிலுமா வெற்றி பெற்று அதையும் தன்னுடைய நாட்டோட இணைச்சுக்கிட்டார். எகிப்த வென்று அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் நகரத்தை நிறுவி அந்த நகரத்தை பெரிய ஒரு வியாபார ஸ்தலமா மாற்றினார். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய நிலப்பரப்பை தனதாக்கிய மகா அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ளேயும் புகுந்து பல போர்களை செய்தார். இந்த போர்களை பத்தின பதிவு அடுத்த பதிவுல தொடரும். அவர் இந்து குஷ் மலைகளை கடந்து வடகிழக்கு பகுதிகளுக்குள்ள நுழைந்து பஞ்சாபிலும் இந்திய பேரரசர்களை எதிர்த்து போர் செய்தார். மிக குறுகிய காலத்துல மிகப்பெரிய நிலப்பரப்புகளை வென்று கிரேக்க கலாச்சாரத்தையும் மரபையும் மற்ற நாடுகளை பரவ செய்தவர் மகா அலெக்சாண்டர்.
அலெக்சாண்டர் பத்தின பல தகவல்களையும் இந்திய போர்களையும் பற்றி அடுத்த பதிவில் காணலாம். இந்த மாதிரிப்பட்ட சரித்திர பதிவுகளை காண எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.